2வது நாளா ஹைஃபாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட ட்ரோன்கள் வந்திருக்கு. இது இஸ்ரேலோட வடக்கு பகுதியில வந்திருக்குது. அந்த ட்ரோன்கள் வந்ததுன்னா, ட்ரோன் வருதா, மிசைல் வருதான்னு தனித்தனியா அலர்ட் இருக்குது. ஸோ அப்படி ட்ரோன் வரக்கூடிய அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கவே இல்லையாமா. தெரியாம அப்படியே திடுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஈரான ட்ரோன்கள் இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்கு. அத இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ட்ரோன்கள்னால ரீச் ஆக முடியுது. கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈரான் ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு கட்டத்துக்கு மேல அது வீக் ஆயிரும் அப்படிங்கறத மாற்று கருத்துல. அப்படி வீக் ஆயிடுச்சுன்னா ஈரானோட ட்ரோன்கள் வருது அப்படின்னா, எப்படி இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரோன்களை தடுக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சோ, அதே போல நாளைக்கு இஸ்ரேலுக்குள்ள ட்ரோன் வரதையும் தடுக்க முடியாத மாதிரி போயிடும் அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் வருது. இது எப்படி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஓவர் கம் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 6 மிசைல்கள் டெல் அவீவை நோக்கி மட்டுமே ஏவப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போதைக்கு மிலிட்டரி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கடுசா இருக்கிறதுனால பல வீடியோ பதிவுகள், இமேஜஸ்லாம் வரதில்ல. பட் ஆனா இம்பாக்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு. டெல் அவீவ் பகுதியில அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது